ஃபிசிக்ஸ் ஃபார் ஃப்ரீ சேனலுக்கு வந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ ஒரு அமேசிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பி அசோசியேட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நேற்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபில் பண்ண. அதே போல் எக்ஸாமோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவாக டிசம்பர் மாதம் 20 இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 20 2012-25. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2708 வேகன்சி இருக்குது. உங்கள் சப்ஜெக்டுக்கான வேகன்சி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லணுன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும், கம்ப்ளீட்டாக 55% எடுத்துருக்கணும் மினிமம். அதை ப்ளஸ் செட், டிஎன் செட் இல்லைனா யூஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 600 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த 3 பேருக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மட்டும் 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷனை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ஃபீஸ் கட்ட வேணாம். எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் திருப்பி கட்ட வேணாம். ஆனால் நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணி ஆகணும். இதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ். அப்ளிகேஷனில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுமோ அது கொடுத்துருக்காங்க. எக்ஸாமோட ஸ்கீம் எப்படி வந்து எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் இருக்க போது. சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அதில் வந்து பார்ட் ஏ ஒன்று இருக்கும், பார்ட் பி இருக்கும். பார்ட் பி தான் உங்களோட சப்ஜெக்ட் பேஸ்ட். என்ன சப்ஜெக்டோ நீங்கள் அந்த எம்சிக்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 1.5 மார்க்ஸ், 150. கம்பல்சரி தமிழ் ஒரு பேப்பர் இருக்கும். அதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30 இருக்கும். அதில் வந்து நீங்கள் மினிமம் 20 மார்க்ஸ் எடுக்கணும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 50. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஸ்ப்ளிட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2 இது ஆஃப்டர்நூன் நடக்கும். அதில் வந்து ஒரு எஸ்ஏ டாபிக் மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒன்று எழுதணும். 300 வேர்ட்ஸ் மினிமம், மேக்ஸிமம் வந்து 300 வேர்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் எழுதி அது ஒரு 50 மார்க்ஸ். அதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ். ஈச் இயருக்கும் 2 மார்க்ஸ் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு 15 மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 230. கிராண்ட் டோட்டல் வந்து 230. இந்த தமிழ் கம்பல்சரி தமிழ் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அது வந்து ஃபைனல் டோட்டலுக்கு எடுக்க மாட்டாங்க. வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.